இன்றைக்கி நம்ம பொள்ளாச்சியில் இருந்து ஒரு 30 கிலோமீட்டர் தள்ளி இருக்கும் வேட்டைக்காரன்புதூர் என்ற ஒரு அற்புதமான அழகிய ஊருக்கு வந்திருக்கிறோம். எதுக்குன்னா அழுக்கு சாமியார் என்ற சித்தரை பார்க்கவே நம்ம இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். இந்த இடம் பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப குளுமையாகவும் பசுமையாகவும் ஒரு அற்புதமான ஒரு மனதை கொண்ட இடமாகவும் இந்த இடம் உள்ளது. சித்தர்கள் வாழும் பூமியாக தமிழகம் இருந்தாலும் நம்ம 105 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த வேட்டைக்காரன்புதூரில் வாழ்ந்து மறைந்த சித்தர் திரு அழுக்கு சாமியார் என்ற அந்த சாமியின் கோவிலை பார்க்க வந்திருக்கிறோம். இப்போ நீங்கள் பார்க்குறது வேட்டைக்காரன் என்ற சாமி. இதுக்கு அருகில் தான் அழுக்கு சாமியார் கோவில் இருக்குது. 150 ஆண்டுகளுக்கு முன்னால் வெள்ளியங்கிரி மலையிலிருந்து வேட்டைக்காரன்புதூருக்கு வந்ததாக கூறுகிறார்கள். எப்போ குளிக்கிறாருன்னு தெரியாதனால அவரை அழுக்கு சாமியார்னு கூறி அவருடைய பெயரே அழுக்கு சாமியாராக மாறிவிட்டது. 1918 கார்த்திகை மாதம் மிருகசீரிசம் நட்சத்திரத்தில் வேட்டைக்காரன்புதூரில் ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து அங்கே ஜீவ சமாதி ஆனார் என்று அதன் பெயரே இது அழுக்கு சாமியார் கோவில் என்று அழைக்கப்படுகிறது. அவர் ஜீவ சமாதி ஆன அன்றைய தினத்தை குரு பூஜையாக அவருடைய பக்தர்கள் கொண்டாடி வருகிறார்கள். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது அவரோட உருவம். இது உள்ளே இருக்கிற கோவில். வெளியில் பார்த்தீங்கன்னா அந்த சுற்றுப்புறமே அவ்வளோ அருமையாகவும் அழகாகவும் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா வன்னி மரம், அந்த வன்னி மரம் அவர் வச்சது தான். ஒரு அற்புதமான வேலைப்பாடோட இந்த கோயில் அமைதியை கொடுக்கக்கூடிய ஒரு கோயிலாக அமைந்துள்ளது. மனசுக்கு இதமாகவும் அமைதியாகவும் இருக்குது. தட்சிணாமூர்த்தி அமர்ந்திருக்கிறார். இங்கே வர்றவங்களை புல்லாங்குழல் இசையால் மனதை அமைதியாகும் ஒரு அற்புதமான இந்த கலையை இவர் பயன்படுத்திட்டு வராரு. மௌனத்தால் பக்தியும் மோட்சமும் கிடைக்குன்னு இந்த செவத்தில் எழுதியிருக்கு. மேலும் ஒரு காலத்தில் கொள்ளை நோய் வந்துட்டு இருக்கும்போது இவர் கொடுத்த திருநீர் அந்த நோயை தீர்த்ததாக வரலாறு கூறுகிறார்கள். நினைத்ததை கொடுக்கும் தெய்வமாக சிவனாக அமர்ந்திருக்கும் அழுக்கு சாமியாரை வணங்கி நம்மளுடைய பிரச்சனைகளை அவரிடம் இறக்கி வைத்தால் நமக்கு மன அமைதி கிடைக்கும், நிம்மதி கிடைக்கும் என்பது இங்கே இருக்கிற அவரோட பக்தர் தெரிவிக்கிறார்கள். இந்த குழலோசை மனசுக்கு அவ்வளோ மன நிம்மதியையும் அமைதியும் கொடுக்குது. மாலை நேரத்து சூரியன் எவ்வளோ அழகாக இந்த இடத்துல காட்சியளிக்குதுன்னு பாருங்கள். சூரியன் மறையும் நேரம் மனதிற்கு இதத்தையும் மன அமைதியும் கொடுக்கும் இடமாக அழுக்கு சாமியார் கோயில் இருக்கிறது. பக்கத்தில் இருக்கும் குடிலில் அவரோட புகைப்படங்கள், அவரை பக்தர்களின் புகைப்படங்கள் படம் போட்டு வைத்திருக்கிறார்கள். இந்த இடமே மிகவும் ரம்மியமாகவும் மனதுக்கு அமைதி கொடுக்கக்கூடிய இடமாகவும் இருப்பதால் கண்டிப்பாக நீங்கள் ஒவ்வொருத்தரும் இந்த இடத்துக்கு வந்து சித்தரை வணங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம்.
ம் ஆமாம், அது கோயில் அது மேலே கட்டியிருக்காங்க. ஹலோ அப்படியே ஜருகுறியா